அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் யூடியூப் சேனலிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் ஒரு மறைமாவட்டத்திலே செயல்படுகின்ற அருள்பணி குழுக்கள், அதிலே இருக்கக்கூடிய திருத்தூது கழகங்கள், இவற்றினுடைய பணி என்ன, இவற்றினுடைய அருள் வாழ்வு என்ன என்பதை பற்றி இங்கு சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த திருத்தூது கழகங்கள் அல்லது அருள்பணி குழுக்களுடைய பணி அல்லது ஆன்மீகம் அருள்வாழ்வு பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் இன்று பொதுவாக நம்முடைய அருள்பணி குழுக்கள், திருத்தூது கழகங்கள் என்ன நிலையில் இருக்கின்றன என்பதை முதலிலே பார்ப்போம். நான் கோட்டாறு மறை மாவட்டத்திலே அருள்பணி குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளராக 2 வருடங்கள் பணியாற்றினேன். அந்த 2 வருடங்களுடைய பணி அனுபவத்தில் என்னுடைய ஒரு சிறிய ஆய்வை சொல்ல வேண்டும் என்றால், பல அருள்பணி குழுக்கள் சிறப்பான பணிகளை செய்வதை என்னால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அன்பிய பணிக்குழு எல்லாம் அந்த மாத அறிக்கையிலே அவர்கள் சொல்லும் போது 10 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு நிலை. அதாவது மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா அன்பியங்களிலிருந்தும் உதவி செய்கின்றவற்றை சேர்த்து பார்க்கும்போது, அப்படி என்றால் எவ்வளவு தொகை ஏழைகளுக்காக அளிக்கப்படுகின்றது, ஏழைகள் மேல் உள்ள ஒரு கரிசனை, அக்கறை என்பது அன்பிய பணிக்குழுவிலே நாம் பார்க்க முடியுது. அதே போல வின்சென்ட் தே பவுல் திருத்தூது கழகத்திலே பார்க்கும்போது அவர்களும் ஏழைகளுக்காக பல உதவிகள் ஒவ்வொரு மாதமும் அறிக்கையிலே பார்க்க முடியும். 5 லட்சம், 7 லட்சம் என்றெல்லாம் அறிக்கையிலே வருவதை பார்க்க முடியும். இதே போல பிற பணிக்குழுக்களும் உதவிகள் செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஒரு பணிக்குழு இருக்கிறது. மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அரசு சலுகைகள் பெற்று தருவதற்கும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அந்த பணிக்குழு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பொதுநிலையினர் பணிக்குழுவை எடுத்துக்கொண்டால் அதற்கு கீழ்தான் நாம் திருத்தூது கழகங்கள் எல்லாம் வருகின்றன. இங்கு ஏராளமான பயிற்சிகள், ஒவ்வொரு மாதமும் பலவிதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. திருத்தூது கழகங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பங்கில் இருக்கக்கூடிய பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்களுக்கு இருந்தாலும் சரி, பிற அமைப்புகள் இருந்தாலும் சரி, இவர்களுக்கென்று பயிற்சிகள், ஏராளமான பயிற்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு சில இடங்களிலே, குறிப்பாக கிறிஸ்துநகர் பங்கிலே நான் இருந்த போது இளைஞர் இயக்கம் போன்றவர்கள் எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு சென்று அவர்களுக்கு உணவு கொடுப்பதும், பொருட்கள் கொடுப்பதும், அவர்களை மகிழ்விப்பதும், இப்படியான பல பணிகளை செய்கின்றால். அங்கு மட்டுமல்ல, பிற பங்குகளிலிருந்தும் இது நடப்பது எனக்கு தெரியும். இதே போல சுற்றுச்சூழல் பணிக்குழு என்று ஒன்று இருக்கிறது. அது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள், மரங்களை நடுவது, மரங்களை பரிசுகளாக கொடுப்பது, பனை மரங்கள் நடுவது போன்ற பல பணிகளை அவர்கள் முன்னெடுத்து செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். இதுபோல குடிநோய் ஆற்றுப்படுத்தல் பணி, இந்த 2 பணியும் சிறப்பான பணிகள், இவையெல்லாம் வித்தியாசமான பணிகள். எனவேதான் அவற்றை நான் குறிப்பிடுகின்றேன். குடிநோய் பணி என்பது நம்முடைய மாவட்டத்திலே ஒரு சிறப்பான பணி. இது ஜாதி, மதம், மொழி எல்லாவற்றையும் கடந்து அந்த நோயில் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு அருள்பணி நெல்சன் அவருடைய தலைமையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல ஆற்றுப்படுத்தல் பணியும் ஒரு சிறப்பான பணி. எத்தனையோ மக்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகள், மன அழுத்தம் போன்ற நோய்களிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு இந்த பணிக்குழுக்கள் எல்லாம் மிகவும் உதவியாக இருக்கின்றன என்று பார்க்க முடிகிறது. இது ஒரு நேர்மறையான நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கின்றன. அதே சமயத்துல சில எதிர்மறை காரியங்களும் இருக்கின்றன. அதாவது இந்த அருள்பணி குழுக்கள் அல்லது திருத்தூது கழகங்களிலே ஒரு விதமான ஒரு திருநிலையினர் ஆதிக்கம் என்பது பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பலரும் பல சந்தர்ப்பங்களிலே சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படி என்றால் பங்கிலே அருள்பணியாளர்கள் இந்த பணிக்குழுக்களை சரியாக செயல்படுவதற்கு விடுவதில்லை. அவர்களுடைய ஆதிக்கம்
அதிகமாக இருக்கின்ற அல்லது சில பணிக்குழுக்களை தடை கூட செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இனி அந்த குழுக்களிலே, அருள்பணி குழுக்களிலே பங்களவிலே செயல்படும் போது போட்டிகள், அதிகாரத்திற்கான போட்டி, பொறாமை, நானா நீயா என்கின்ற போட்டிகள், அங்கே அரசியல், ஜாதி அரசியல், மற்ற அரசியல் எல்லாம் இந்த குழுக்களிலே நடைபெறுவது என்றும், இது ஒரு அதிகார மையமாக இருந்து கொண்டு பங்குக்கு எதிராகவோ அல்லது பங்கு பணியாளருக்கு எதிராகவோ நடக்கின்ற போராட்டமாகவும் இதை பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில பணிக்குழுக்களிலே அல்லது திருத்தூது கழகங்கள் என்பதை பக்தி முயற்சிகளோடு சுருங்கி போகின்ற ஒன்றாக மாறிவிடுகின்றன. சமூக ஈடுபாடும் சமூக பணியும் அற்றவர்களாக ஒரு பக்தி முயற்சியிலும் பக்தி செயல்பாடுகளிலும் ஈடுபடுகின்ற ஒன்றாக சுருங்கி போயிருக்கின்ற ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. இனி அவருடைய பணி என்பது நம்முடைய பங்கு மக்கள் என்று இந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பல இடங்களிலே, பல பங்குகளிலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த குறைபாடுகள் இருக்கு, நிறைய இருந்தாலும் இந்த குறைபாடுகளை மனதில் கொண்டு இவற்றுக்கு மத்தியிலே அருள்பணி குழுக்கள் எப்படி உலகை மாற்றுகின்ற இயேசுனுடைய கனவை தன்னகத்திலே கொண்டு செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட வைக்கலாம் என்பதற்கான ஒரு சில காரியங்களை இங்கு பேசலாம் என்று நினைக்கின்றேன். விவிலியத்திலே பார்க்கும்போது மனமாற்றத்தை பற்றி யோவேல் இறைவாக்கினர் கூறுவார். அப்படி என்றால் நீங்கள் மனமாறுதல் என்பது வெளிப்படையாக ஆடைகளை மயிராடையோ அல்லது சாம்பலையோ பூசிக்கொண்டு நோன்பு இருப்பதாக காட்டிக்கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்கள் உடைகளை கிழிக்க வேண்டாம், உங்கள் இதயத்தை கிழியுங்கள் என்று சொல்வார். அப்படி என்றால் மனமாற்றம் என்பது நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு செய்தி. அந்த உள்ள தூய்மை என்பது இந்த அருள்பணி குழுக்களின் அடிநாதமாக இருக்க வேண்டும். அருள்பணி குழுக்களுடைய செயல்பாடுகளிலே உள்ள தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளிப்படையான செயல்பாடுகளில் அல்ல, உள்ள மாற்றம், மன மாற்றம். இதைத்தான் திருவள்ளுவர் அருமையாக சொல்வார். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அப்படி என்றால் மனத்துக்கண் மாசு, மனத்திலே மாசு இல்லாமல் இருப்பதுதான் எல்லா அறத்திலும் பெரிய அறம். அதுதான் அறம். மற்றவை எல்லாம் இந்த தண்ணீரிலே சலனத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்றை போன்று, அடித்து செல்கின்ற ஒன்றை போன்றது. ஆகுல நீர பிற, அந்த நீரோட்டத்திலே சலசலத்து கொண்டிருக்கக்கூடியவை ஒன்று. ஆனால் உண்மையான அறம் என்பது மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். எனவே அந்த மனத்துக்கண் மாசு இதுதான் பெரிய பிரச்சனை. இன்னும் ஒவ்வொரு அருள்பணி குழுக்களிலும் அருள்வாழ்வு என்பதை எதில் நாம் சொல்லுகின்றோம்? ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தாமல், தூய்மைப்படுத்தாமல் அவர்கள் எந்த பணியையும் செய்ய முடியாது. இந்த உள்ள தூய்மை இல்லாவிட்டால், நான் என்கின்ற அகந்தையும் ஆணவமும் தற்பெருமையும் சுயநலமும் இல்லாமல் இருந்தால்தான் அவர்கள் சமூக பணியை ஆற்ற முடியும். அல்லது அவர்கள் செய்கின்ற பணியை எல்லாவற்றிலும் ஒரு சுயநலம் இருக்கும். தன்னையே அவர்கள் அங்கே தேடிக்கொண்டிருப்பார்களே தவிர உண்மையிலே மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அதில் வராது. எனவே மனத்துக்கண் மாசு இளன் ஆதல், உள்ளத்தை, இதயத்தை கிழிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இரண்டாவதாக இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் சொல்வார், உடல் ஒன்று உறுப்புகள் பல. அப்படி என்றால் இப்போ ஒரு குழுவை எடுத்துக்கொண்டால், அருள்பணி குழுக்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே அது ஒரு உடல், ஆனால் உறுப்புகள் பல இருக்கின்றன. இதிலே ஒரு சிலர் மட்டும் நாங்கள் தான் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே இருக்க வேண்டும், நான் தான் தலைமையிலே இருக்க வேண்டும் என்று தலைமைக்காக போட்டி போட்டுக்கொண்டு மற்றவர்களை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலையை நாம் பல இந்த அமைப்புகளிலே பார்க்கிறோம்.
அன்பியம் என்றாலும் சரி, பங்கு பேரவை என்றாலும் சரி, ஒரு சிலர் தான் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை புதிய தலைமையை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார்கள், அடுத்தவர்களை ஊக்குவிக்க மாட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், உடல் ஒன்று, உறுப்புகள் பல, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அவரவர் திறமைகள், தனித்தனி திறமைகள் இருக்கின்றன. ஆவியின் கொடைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வித்தியாசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொடைகளை அடிப்படையிலே, திறமைகள் அடிப்படையிலே அவர்களுக்கு பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது அருள்பணி குழுவிலே சிறப்பு நடைபெறுகிறதா என்று நம்மை உற்று பார்க்க வேண்டியது ஒரு முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு குழுவிலே இருக்கின்றவர்களுடைய திறமைகளின் அடிப்படையிலே அவர்கள் எல்லா பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்களா, அல்லது ஒரு சிலர் தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களா என்று நாம் பார்ப்பது முக்கியம். அவர் பவுலே சொல்லுவார், உங்களுடைய உடலை உயிருள்ள பலியாக அர்ப்பணியுங்கள் என்று சொல்வார். அது உடலை உயிருள்ள பலியாக அர்ப்பணிப்பது என்று சொல்வது வழிபாடு என்பது வெறும் ஆலயத்திலே நடக்கின்ற ஒரு சடங்கு அல்ல. உங்களுடைய உடல், உங்களுடைய வாழ்க்கை என்பதே ஒரு வழிபாடாக மாற வேண்டும். எனவே நீங்கள் சுயநலத்திலிருந்து சேவைக்கும், அதிகாரத்திலிருந்து சேவைக்கும், சுயநலத்திலிருந்து பகிர்வுக்கும், போட்டியிலிருந்து ஒத்துழைப்பிற்கும் கடந்து செல்ல வேண்டும். எனவே திருத்தூது கழகங்கள் பொதுநல சேவையில் தான் அடையாளம் காணப்பட வேண்டும். அது அருள்பணி குழுக்கள் என்றாலும் சரி, திருத்தூது கழகங்கள் என்றாலும் சரி, அவருடைய அடையாளம் என்பது பொது பணி, மக்கள் பணி, ஆலய பணி அல்ல. மக்கள் பணியில்தான் அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். இதைத்தான் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நாம் பொது தீர்வை நாளை பற்றி வாசிக்கின்றோம். அதிலே அவர் தெளிவாக, நீ கடவுளுக்கு செய்ய வேண்டும் என்றால் பிறருக்கு செய். இந்த சின்னம் சிறிய சகோதரன் ஒருவருக்கு நீங்கள் செய்த போது எனக்கு செய்தீர்கள், அவர்களுக்கு செய்யாத போது நீங்கள் எனக்கு செய்யவில்லை. எனவே இறைவனுக்கு செய்வது என்பது மக்களுக்கு செய்வது. நீங்கள் இறைபணியை ஆற்றுகின்றோம், நாம் கடவுளுக்கு ஆராதனை செலுத்துவது என்கின்ற நிலையை விட்டுவிட்டு மக்களுக்கு பணி செய்வது என்கின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படையான ஒன்று. இதே போன்று யோவான் நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் அவர் தந்தையை நோக்கி மன்றாடுகிறார். தந்தையே, நான் இவர்களுக்காக வேண்டுகின்றேன், மக்களுக்காக வேண்டுகின்றேன், அவர்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டவில்லை, அவர்களை உலகிற்கு அனுப்பும் என்று நான் வேண்டுகின்றேன், அவர்களை நீர் தன்னோடு வைத்துக் கொள்ளும் என்று நான் சொல்லவில்லை, ஆலயத்திற்குள்ளே இருந்து அந்த சொகுசிலே அவர்கள் இருந்து மகிழ்ச்சியாக இருக்கட்டும், உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அவர் உலகிற்கு செல்லட்டும் அவர்கள். ஏனென்றால் அங்குதான் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை எண்பிக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை என்பது உலகத்தை தவிர்த்து வாழ்வதல்ல, உலகத்தின் அநீதிகளுக்கு மத்தியில் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவதுதான் நமக்கு தரப்படுகின்ற அழைப்பு. ஆக அல்பணி குழுக்களும் சரி, திருத்தூது கழகங்களும் சரி, ஒரு பாதுகாப்பான ஆன்மீக வட்டங்கள் அல்ல, அவை உலகத்தை உருமாற்றுகின்ற சீடத்துவ குழுக்கள். எனவே அவர்கள் எல்லா மக்களோடும் இணைந்து உலகத்தை உருமாற்றுகின்ற ஒரு பணியை செய்ய வேண்டும். இதுதான் பொதுநிலையினருடைய சிறப்பு அழைப்பு, சிறப்பு அம்சம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக நமக்கு இதை எடுத்து சொல்லுகின்றது. திருத்தூது கழகங்களும் அருள்பணி குழுக்களும் உலகின் வலிகளை தன்னிலே சுமந்து உலகின் காயங்களை தன்னுடைய காயங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார். அதுதான் திரு அவையினுடைய ஒரு தன்மையாக இருக்க வேண்டும் என்று. இதன் அடிப்படையிலே நம்முடைய மறை மாவட்டத்திலே இறைமக்கள் பேரவையின் வழிகாட்டுதல் என்ற ஒரு சிற்றேடு வந்திருக்கின்றது. அதிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு ஆன்மீக பின்னணி, என்ன ஆன்மீகத்தை கொண்டு, என்ன அருள்வாழ்வை கொண்டு இந்த அருள்பணி குழுக்களும் திருத்தூது கழகங்களும் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சில கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஒன்று, கடவுள் உடன் பயணிக்கின்ற கடவுள், நம்மோடு உடன் பயணிக்கின்ற கடவுள். அவர் எங்கோ இருந்து கொண்டு நமக்கு அதிகாரத்தை செலுத்துகின்றவர் அல்ல. இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். அவர்
எகிப்திலே மக்களை விடுவித்து அந்த உடன்படிக்கை பேழை என்கின்ற அந்த பெட்டியின் வழியாக அவர் மக்கள் மத்தியிலே இருந்தார், மக்களோடு வழி நடந்தார், அவருடைய இன்ப துன்பங்களிலே அவர் கலந்து கொண்டார். இதைத்தான் நாம் பார்க்க. எனவே கடவுள் உடன் பயணிக்கின்ற கடவுள். ஆக திருத்தூது கழகங்களும் இந்த ஒரு பண்பை கொண்டிருக்க வேண்டும், உடன் பயணிக்க வேண்டும் மக்களோடு. மோசே உடன் பயணித்தார். அவர் தனக்கு பிறகு அடுத்த தலைவர்களை உருவாக்கினார். எனவே திருநிலையினருடைய ஆதிக்கம் என்பது அழிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். மக்களோடு உடன் பயணிக்கின்றது, உடன் பயணித்தல் என்று சொல்லும் போது எந்த ஒரு விதமான ஆதிக்கத்திற்கும் அங்கு இடமில்லை. உடன் பயணித்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதன் அடிப்படையிலே செயல்படும் போது ஒரு பங்கை எடுத்துக்கொண்டால் அந்த பங்கிலே வறுமையும் கல்வியின்மையும் வேலையின்மையும் பாதுகாப்பின்மையும் இருந்தது என்றால் அங்கே திருத்தூது கழகங்களும் சரி அருள்பணி குழுக்களும் சரி சரியாக செயல்படவில்லை என்று அர்த்தம். ஏனென்றால் அவர்களுடைய பணி இந்த மக்கள் மத்தியில் உள்ள பணி, உடன் பயணிக்கின்ற பணி. அவர்கள் உடன் பயணிக்காமல் ஆலயத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இரண்டாவதாக, இந்த அருள்பணி குழுக்களின் அடிப்படை அருள்வாழ்வு என்பது உண்மையான வழிபாடு என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று சகோதர அன்பில் தான் அது வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், இறைவன் காணிக்கைகளையும் உங்கள் ஜபங்களையும் உங்கள் கொண்டாட்டங்களையும் அருவருக்கிறேன், எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி இருக்கின்றார். எஸ்ஐயா இறைவாக்கினர், ஆமோஸ் இறைவாக்கினர் எடுத்து பார்த்தோம் என்றால் அது தெளிவாக நமக்கு வருகின்றது. எனவே மனிதனுடைய நிறைவு, மனிதனுடைய மகிழ்ச்சி, மனிதனுடைய விடுதலை தான் இறைவனுடைய மகிழ்ச்சி, இறைவனுடைய நிறைவு என்று சொல்லலாம். இந்த இறைவாக்கினர்கள் எல்லாம் ஒரு அர்த்தமற்ற விழாக்களை எல்லாம் கண்டனம் செய்கின்றார்கள். நீதியற்ற விழா, நீதி இல்லாத ஒரு கோவில் வழிபாடு ஒரு பொய் வழிபாடு. எனவே இன்று நம்முடைய பங்குகளிலே ஒரு நீதி இல்லாத, நீதியை கடைபிடிக்காமல் ஒரு வழிபாட்டை நாம் அங்கு நடத்துகின்றோம் என்றால் அது அர்த்தமற்ற வழிபாடு, அது பொய் வழிபாடு. இன்று பங்கு அளவிலே நாம் பெரிய திருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். அலங்காரம் என்பதற்கு விளக்குகள், வண்ண விளக்குகள், வான வேடிக்கைகள் என்று லட்சக்கணக்கான பணம் இன்று செலவழிக்கப்படுகின்றது. ஆனால் அதே பங்கிலே அதே சமயத்திலே எத்தனையோ பேர் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் வறுமையில் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், படிக்க பிள்ளைகளை அனுப்ப முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அப்போ உன்னுடைய அந்த விழாக்கள் அர்த்தமற்ற விழாக்கள். இதைத்தான் இந்த அருள்பணி குழுக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அந்த இறைமக்கள் பேரவை ஏடு நமக்கு சொல்லுகின்றது. எனவே ஒரு பங்கிலே பெண்களுக்கு முடிவெடுப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்றால், ஏழ்மையும் வறுமையும் அங்கே இருக்கின்றது என்றால், பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் இவர்களுக்கு அந்த பங்கு பேரவையிலோ அல்லது அதிகார பகிர்விலோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த பங்கிலே உண்மையான வழிபாடு நடைபெறவில்லை என்றுதான் அர்த்தம். மூன்றாவது, திருத்தூது கழகங்கள் அல்லது அருள்பணி குழுக்கள் சீடத்துவ குழுக்களாக இருக்க வேண்டும். சீடத்துவ குழுக்கள் என்றால் நாம் புதிய ஏற்பாட்டிலே இயேசுடைய சீடர்கள் அந்த ஆதிகால திரு அவையிலே வாழ்ந்த அந்த சமூகம் இவர்களை போன்று இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்குள் ஒரு ஒன்றித்த உறவு எப்படி இருந்தது, எப்படி அவர்கள் அதிகாரத்தை எல்லாம் சமமாக பகிர்ந்து கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையே ஒரு நற்செய்தி அறிவிப்பாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்பதிலிருந்து அது தென்படுகிறது. எனவே ஆதிகால திரு அவையிலே சீடர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் எல்லா அதிகாரத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். இது அந்த காலத்திலே எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. நாம் ஏற்கனவே கூறியது போன்று பல திறமைகள், ஆற்றல்கள் உள்ளவர்கள் அவர்களுடைய திறமைக்கேற்ப அந்த பொறுப்புகள் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டன. இதுதான் சீடத்துவ குழுக்கள், ஆதிகால திரு அவையினுடைய தன்மை. அதைத்தான் அன்பியத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பிற பணிக்குழுக்களிலும் திருத்தூது கழகங்களிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அது இருக்கின்றதா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இதே போன்று இந்த திருத்தூது கழகங்கள், அருள்பணி குழுக்களுடைய நோக்கம், லட்சியம் என்பது
இணைந்து பயணிக்கும் திரு அவை. அதாவது இறையாட்சியை நோக்கி இணைந்து பயணிக்கின்ற திரு அவை என்பதுதான் லட்சியம். எனவே இந்த லட்சியத்தை கொண்டு அருள்பணி குழுக்கள், திருத்தூது கழகங்கள் செயல்படுகின்றனவா என்று தங்களையே கேட்டு பார்ப்பது முக்கியம். ஏனென்றால் இன்று ஆண் பெண் என்கின்ற பாலின வேறுபாடுகள், சாதி வேறுபாடுகள், பணம், பதவி போன்ற மேலாதிக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் எல்லோரும் வேண்டும், எல்லோரும் சமம் என்ற ஒரு மனநிலை அங்கே வர வேண்டும். அதுதான் இணைந்து பயணிக்கும் திரு அவையின் அடிப்படை. ஏழைகள், பெண்கள், நலிந்தோர், ஒதுக்கப்பட்டோர் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அந்த பணிக்குழுக்களும் சரி, அந்த பங்கிலும் சரி. ஒரு பங்கில் மாற்றுத்திறனாளி ஒருவர் திருப்பலியில் பங்கேற்க முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார் என்றால் அந்த பங்கு இன்னும் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக மாறவில்லை என்ற அர்த்தம். அந்த பங்கிலே அருள்பணி குழுக்கள் சரியாக செயல்படவில்லை என்ற அர்த்தம். ஒரு பங்கிலே பிற சபைகளை சார்ந்தவர்கள், பிற மதங்களை சார்ந்தவர்களோடு நமக்கு ஒரு நல் இணக்கம், நல் உறவு இல்லை என்றால் நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக மாறவில்லை என்ற அர்த்தம். நம்முடைய அருள்பணி குழுக்கள் ஒரு சரியான பார்வையோடு செயல்படவில்லை என்ற அர்த்தம். எனவே இவையெல்லாம் ஒரு பங்கில் அருள்பணி குழுக்கள் எந்த ஒரு அருள்வாழ்வோடு, எந்த ஒரு மனநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதற்கான சில சிந்தனைகளை இங்கு வைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவரும் இந்த தங்கள் இருக்கக்கூடிய அருள்பணி குழுக்களிலே இத்தகைய ஒரு மனநிலையும் அருள்வாழ்வும் இருக்கிறதா என்று நம்மையே சோதித்து பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.